சிம்புக்கு நல்ல கம்பேக் படமாக இருக்கும் இது. தக் லைஃப்ன்றது சிம்பு எப்போவுமே தக்கு தான். அது கமல் வந்து சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தார். அதனால் இப்போ வச்சு செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் படம். மன்மதன்லேருந்து இப்போ வந்து பார்க்கும்போது தக்கா சூப்பராக இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைல்லேருந்து சரி, அந்த லுக்கு, அந்த கூலிங் கிளாஸ், அந்த கன்று, அந்த காரில் வந்து அந்த திரும்பி அந்த கன்று காட்டுறதுல, அதனால் அது சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும் ப்ரோ காம்போ. சும்மாவே கமல் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை கமல் சிம்பு நார்மலாக அந்த விக்ரமில் வந்து இல்லையா கமல் சூர்யா, இப்போ சிம்பு வந்தார்னா இன்னும் மோசமாக இருக்கும். எஸ்டிஆர் ஃபேன்ஸ் சும்மாவா, எஸ்டிஆர்லாம் இன்னும் பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து சிம்பு வந்து நல்லா நடிச்சிருந்தாப்லனே. அது வந்து பழைய சிம்பு வந்து நாங்கள் தேட்டரில் பார்க்கணும்னே, அதான் ஆசை. தரமாக சிம்பு வந்து பழைய சிம்பு மாதிரி இருக்காருண்ணே, தரமாக இருக்காரு. நொறுக்கி விட்டாருண்ணே, மாஸ் பண்ணி விட்டாருண்ணே. மஜாவா இருந்துச்சுண்ணே. எங்களுக்கு மறுபடியும் அந்த பழைய லுக்ல இருக்க எஸ்டிஆரை அகைன் தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப ஈகரா வெயிட்டிங். நல்லாவா பண்ணுனே, மஜாவா இருக்கு. சிம்பு வந்து நம்மளோட தலை, எப்பவுமே மஜாவா இருக்கும்னே. அவ்வளோதானே. கமல் சொல்லவே தேவையில்ல, ஒரு யூனிக்கான இவர். சிம்புக்கு எல்லா கேர்ள் ஃபேன்ஸுமே சிம்புக்கு தான் இருக்காங்க. மணிரத்னம் அவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. மூவிஸ் எல்லாமே டாப் ஹிட், டாப் டக்கர் அந்த மாதிரி சொல்லலாம். இது ஒரு 3 பேரும் சேர்ந்த ஒரு காம்போ, ஒரு புதுசாக மாசா யூனிக்காக வெயிட்டிங் ஃபார் தக் லைஃப். சிம்பு ஒரு படத்துலேயும் ஒரு லுக். ஐ எம் அ டை-ஹார்ட் ஃபேன் ஆஃப் சிம்பு. வெயிட்டிங் ஃபார் தக் லைஃப். மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் தான் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. லுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டைலிஷாக இருக்கார். ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்கணும் போல இருக்குது. அது மணிரத்னம் சார் படம். சிம்புனாலே ஏதாவது ஒன்று இருக்கும், கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு ஸ்டைலிஷ் இருக்கும். அவர் லுக் பார்க்கும்போதே கண்டிப்பாக பார்க்கணும் போல ஆசையாக தான் இருக்குது. கண்டிப்பாக படம் எப்போ வரும்னு எக்ஸைட்மெண்ட்டோட காத்துட்ருக்கோம். ஆமாம்மா, கமல் சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட இவரும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்போ பார்ப்போம், எப்போ படம் வரும்னு ஆசையாக நாங்களும் எக்ஸைட்மெண்ட்டோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், நல்லா இழைச்சிருக்காரு உடம்பு. சிம்பு இப்போ உண்மையிலேயே நல்லா இழைச்சிருக்காரு. வந்தால் ராஜாவாக தானே இருந்தார். அதில் குண்டாக இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருந்தார். இப்போ உடம்பு நல்லா இழைச்சி நல்லா ஸ்லிம்மாக வந்திருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கார், ஸ்டைலிஷாக இருக்கார். அவர் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாயகன் படத்துக்கு அப்புறம் ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு அப்புறம் வந்து மணிரத்னம் கமல் காம்போ அந்த இதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்ற போது இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி டெரராக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது. இது வரைக்கும் பண்ணாத ஒரு கெட்டப்பாக இருக்குன்னு தோணுது. ஒரு ஆன்டி ஹீரோ ரோல் மாதிரி தோணுது. அதான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆமாம், உலக நாயகனோட முதல் முறையாக லிட்டில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறான்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் நல்லா இருக்குது பிரதர். சிம்பு சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே கமல் அடுத்த படம் நல்லாயிருக்கும். விக்ரமுக்கு அடுத்து இந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. பழைய அந்த காளி படத்தில் வந்த ஒரு லுக்கு மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஒரு டெரிஃபிக்காக ஒரு மக்கா மாசாக இருக்குது. பழைய சிம்பு திரும்பி வந்த மாதிரி இருக்குது. இப்போ சொல்ல போனோம்னா இப்போ சின்னத்தலை எஸ்டிஆர்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஏற்ற ஒரு லுக்கு மாதிரி இப்போ அங்கே பார்க்குறதெல்லாம். ஆமாம், செம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம். ஆமாம், அடுத்தடுத்து வர இப்போ சிம்பு தான் இப்போ டாப்பு அந்த லெவலில் இருக்குது. இப்போ அவங்க காம்போ எப்போவுமே மாஸ் தான். இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த நாயகனாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இது ஒரு வித்தியாசம், இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. இது உண்மையிலே நல்லாயிருக்கும். கமலுக்கும் சரி சிம்புக்கும் சரி உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஐயோ, மணிரத்னம் சார் சொல்லவே வேண்டாம். அவர் படத்தை எப்படா வரும், அவர் எப்படா படம் எடுப்பாருன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ சூப்பர், எப்போ வரும்னு பார்த்துட்ருக்கோம். எக்ஸைட்மெண்ட். கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும். மணிரத்னம் சார் படம்னாலே ஒரு மெசேஜ் இருக்கும். அது சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் அது ஒருத்தர் நல்லாவும் இருக்கும். பார்க்குறதுக்கு கதை நல்லாயிருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரகுமானா, ஐயோ சான்ஸே இல்லை. ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்கணுன்ட்டு. ரகுமான் சாரும் மியூசிக் இப்போல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு மியூசிக்கு. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அடுத்தது நாங்கள் அவர் படம் தான் பார்க்க வரப்போகிறோம். இப்போ தான் ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரோம். இப்போ சிம்பு ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ரகுமான் மியூசிக் சொல்லவே வேணாம். அதுலேயும் மணிரத்னம் அவரோட குரு ஆச்சே, அதனால் வந்து ரொம்ப பக்காவாக சூப்பராக பண்ணியிருப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். கமல் மணிரத்னம் அந்த காம்பினேஷனுக்கு வந்து ரகுமான் கூட்டணி ரொம்ப பயங்கரமான ஒரு மியூசிக்கல் ட்ரீட் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதில் எக்ஸ்ட்ரா சிம்மும் இருக்கிறதுனால இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. நிச்சயமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. மணிரத்னம் நல்லாவே பண்ணுவார். இன்னும் கமல் இருந்தால் கமலை நல்லா பண்ணுவார். கமல் வந்து சிம்பு இன்னும் நல்லா பண்ணுவார். எவனோ கமல் சொல்லியிருக்காருல சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. இது பண்ணிட்டாரு. படம் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். காம்போ இந்த வரையே பார்த்ததில்ல. மேபி ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். பார்த்து இப்போ இருக்கேன், அதுக்கப்புறம் சொல்லலாம். மியூசிக்கு இது பிரம்மோவில் வேறு லெவலில் இருக்குது.
வந்தால் பார்க்கலாம் எப்படி இருக்கு, நல்லா மாசாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஏறங்க ஒன்றுமே சொல்லவா வேணும் ப்ரோ. வெந்த தண்ணி காடுக்கு பார்த்தீங்களா எப்படி இருந்தது, அதே மாதிரி தான் இதுக்கும். இது வேறு லெவலில் இருக்கும். அது கமல் இவங்க மணிரத்னம் இன்னும் பிஜிஎம் அதெல்லாம் வந்து கூஸ்பம் வேறு லெவலில் இருக்கும். அது சீக்கிரம் படம் எப்போ ரிலீஸ் டேட் எல்லாம் இது பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எதிர்பார்க்குறேன்.